Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD, CAD, USD, JPY, BTC, USD சொல்லி எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு பொறுத்தளவு இன்றைக்கி நல்லா ஒரு 2 or 3% வரைக்கும் வால்யூம் இருந்துச்சு. அந்த ஹைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3% வரைக்கும் வால்யூம் இருந்துச்சு. ஸோ ஒன் டேல ஒரு ட்ரேட் இது வரைக்கும் கிடச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் பொறுத்தளவு இன்றைக்கி கோல்டில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஒரு எஸ்எல் கூட தான் ட்ரேடு கிடச்சிது. இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரேடு கிடச்சிது. பட் ஆனால் மார்க்கெட்டில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இல்லாதனால அந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதில்ல. ஓகேங்களா? ஸோ எடுத்திருந்தப்போ கீழே தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா? தென் அதே மாதிரி ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நார்மலாக நம்ம 2.5 ரிஸ்க் எடுக்கிற ட்ரேட் இன்றைக்கும் வரல. அதேபோல் அந்த 4 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேட் என்ன ட்ரேட் வந்துச்சு. அதில் ஒரு ட்ரேட் வந்து ஃபில் டிபி 21.743 வந்து ஃபில் டிபி 1:6 ஆர் நியர்லி. இன்னொரு ட்ரேட் வந்து ஃபில் எஸ்எல் 4 பாயிண்ட் வந்து ஃபில் எஸ்எல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் அன்றைக்கி ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங்கை பொறுத்தது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் நேற்றோட இன்றைக்கி வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இப்போ அதே மாதிரி நம்ம யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஸ்கேல்பிங்க்கு இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம வைஆர்சில் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்கேல்பிங்க்கு. ஸ்விங் நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் வீக் அனாலிசிஸில் போட்டுப்போம் கட்டிங்ஸு. ஓகேங்களா? ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோஸில். தென் யூஎஸ்டி கார்டை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க பைஆர்சல் ஸ்கேல்பிங்க்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஊரில் அந்த கேண்டில் லெட் கிராப் படி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஸ்விங் ஹையை மார்க் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம யூரோயூஎஸ்டி அந்த ரேஞ்ச் தான் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க ஸ்கேல்பிங்க்கு பைஆர்சல் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 ரேஞ்சே ஓகே தான். ஏன்னா உள்ளே போகாதீங்க ஃபுல் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது அதனால தான். அதே மாதிரி பிடிசியுமே அதே ரேஞ்ச் தான். ஃபுல் கன்சல்டேஷன் உள்ளே எங்கேயும் ட்ரீட் பண்ண வேணாம். இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்கோ பைஆர்சல் வந்து ஸ்கேல்பிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்கேல்பிங்க்கு இன் பிடிசியில். தென் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் அதே ரேஞ்சு தான். எல்லாமே ஃபுல் கன்சல்டேஷனாக தான் இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் ஆஃப் த பேர் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க பைஆர்சல் கன்சிடர் பண்ணிக்கலாம். உள்ளக்க ரேஞ்சுக்குள்ளக்க மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் ட்ரேட் அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? ஸோ சரி ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபுல் செல் டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.